எவ்ரிவன், நம்ம பீகாக் சார்ம்ஸ் யூஸிங் ப்ரூச்சஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பீகாக் சார்ம்ஸ் எடுத்திருக்கேன். அந்த சார்ம்ஸை வந்துட்டு நான் அதில் ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஹோலுக்குள்ளே கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஹோலுக்குள்ளே கொடுத்துட்டு நான் ஒரு 2 to 3 ஸ்டிச் கிட்ட போட்டுக்கிறேன். போட்டுட்டு அது வந்து அதே மாதிரி கோல்டன் கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன கலர் மெட்டீரியல்ஸ் எடுத்துருக்கிறோமோ அது கலர், இல்லாட்டி நம்ம என்ன கலர் கிளாத் எடுக்கிறோமோ அந்த கலர் கிளாத்துக்கு தான் நம்ம வந்து த்ரெட் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, நான் ஹோலில் வந்து ஸ்டிச் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அதோட அந்த பாடி பார்ட் இருக்குல்ல, அந்த பாடி பார்ட்லேருந்து இந்த எண்டுக்கு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டு வந்து அந்த எண்டில் இருக்குல்ல, அந்த ஃபெதரோட லாஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லோரியல் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நான் ஒரு 3 வச்சு நான் எடுத்து அதை வந்து ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஓகே, 3 எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதில் வந்து அந்த பாடி பார்ட்டேருந்து தொடங்கணும், சரிங்களா? அதுலேருந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே 3 லோரியல்ஸ் எடுத்து அதுக்கு பக்கத்துலேயே என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரியே இதில் இந்த எண்ட்லேருந்து தொடங்கி அந்த பாடி பார்ட் வரைக்கும் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்படியே கொடுத்துட்டு வாங்க. 3 லோரியல்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. டீச்சர்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு விரும்புகிறீங்கன்னா மேலே தெரிகிற நம்பரில் வந்து வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரீ கிளாஸ் தான், நோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். எந்த ஒரு பேலன்ஸுமே இல்லாமல் நம்ம வந்து கற்றுக்கலாம், ஈஸியாகவே படிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, 3 லோரியல்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது வந்து வெரி ஈஸி தான். ஆனால் லோரியல்ஸோட காஸ்ட் வந்து எப்படியும் 1 கிராமே 5 rupees வரும். அப்போது நல்லா விலை ஜாஸ்தி. ஓகே, அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போ அடுத்த நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து எப்படி வந்து லோரியல் வந்து சுகர் பீட்ஸ் வச்சு மேக் பண்ணலாம் அப்படிங்கிற கிளாஸ் வந்து வரும். ஓகேங்களா? இப்போ ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். எண்ட் நாட் போட மறந்துடாதீங்க. ஓகேங்களா? எல்லா ஸ்டிச்சுக்கும் கம்பல்சரி எண்ட் நாட் போடணும். ஓகே, இதோட ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து பார்ப்போம். சுகர் பீட்ஸும் பேர்ல் பீட்ஸும் கொடுத்து எப்படி லோரியல் மேக் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஸ்டார் கம்பி எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு பால் பின் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இந்த கம்பியோட பேர். ஓகே, இதை வந்து அதே போல் தான் நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் போன கிளாஸில் வந்து சொல்லி தந்திருப்பேன். இதே மாதிரி மடித்து 2ஆக கட் பண்ணி இதில் வந்து 2 லோரியல்ஸ் வந்து மேக் பண்ணலாம். இதில் வந்துட்டு நான் இப்போ என்ன பண்ணேன்னா ஒரு சுகர் பீட்ஸை போடுறேன். எனக்கு வந்து 4 கலர்ஸில் நான் சுகர் பீட் எடுத்துக்கிறேன். என்னென்னா ஒரு பிளாக்கு, ப்ளூ அண்ட் ரெட்டு, எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு நான் 4 கலர் எடுத்துருக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரு பிளாக் கொடுத்துட்டேன். இன்னும் வந்து ஒரு 3 mm பேர்ல் பீட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை வந்துட்டு நான் முதல்ல வந்துட்டு ஒரு டூல்ஸ் மேக்ஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்த்தேன். இப்போ வந்து பாருங்கள், நான் ஒரு நீடில் மேக் பண்ணி லோரியல் வந்து உங்களுக்கு சில டூல்ஸ் வந்து இருக்காது. ஸோ நம்ம வந்து இந்த நீடில் வச்சு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீடில் நான் அப்படி கொடுத்துட்டு மேலே இருக்கிறத கீழே கொடுத்து சுற்றி எடுத்துக்கிறேன். ஓகே, எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ஒரு லோரியல் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. பார்த்திங்களா, ஒரு லோரியல் கிடச்சிருச்சு. இதே மாதிரி எல்லாமே வந்து மேக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் சுகர் பீட்ஸ் வந்து அதில் பிளாக் எடுத்து இதில் வந்துட்டு பிங்க் எடுத்துக்கிறேன். ஓகே, அதே மாதிரியே தான் சேம் ரிப்பீட் பண்ணுங்கள். கீழே எடுத்து சுற்றிக்கிட்டு நல்லா டைட்டாக சுற்றிக்கிட்டு மீதம் இருக்கிறத வந்து இந்த கம்பியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லோரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா? ஓகே, இதே மாதிரி நான் வந்துட்டு 4 கலருக்கும் எடுத்துட்டேன். இனி வந்துட்டு நான் 4 பஞ்ச் வேணும், அதுக்கு வந்து நான் 4 இது வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு நான் ஒரு டாட் வச்சுருக்கேன். பார்த்திங்களா? ஒரு கொஞ்சம் மேலே வச்சுக்கணும், ஒன்று வந்து கொஞ்சம் கீழே வச்சு நான் டாட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஒரு கொடி டிசைன் வரைஞ்சிட்டு இப்போது 4 கலரில் இருந்தும் எடுத்துக்கிறேன் லோரியல்ஸ்.
எடுத்து அந்த டாட் போட்டிருக்கேன்ல அதில் வந்து பஞ்ச் பண்ணிக்கோங்க. 4 கலரில் உள்ள லோரியல்ஸும் ஒன்றா எடுத்து பஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அதே போல் 4 கலர் எடுத்துகிட்டு ஒன்றா எடுத்துகிட்டு பஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே பக்கத்தில் பஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு பஞ்சு போல் கிடைக்கும். ஓகே, ஒரு பஞ்சாக ஒரு மொத்தமாக ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு வந்து கிடச்சிரும். ஓகே, அது ஸ்டிச் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதில் அதுக்குள்ளேயே ஒரு 2 ஸ்டிச் கூட கொடுத்து நாட் போட்டிருக்கணும். ஃப்ரேமை வந்து மேலே எடுத்து நாட் போடுங்க. ஏன்னா அது வந்து லோரியல்ஸ் கொடுத்துருக்கனால அது வந்து அப்படியே ஷேக் ஆகிட்டு இருக்கும். அதனால் கீழே நல்லா ஃபிட்டிங்காக இருக்கிறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு தான் அடுத்த ஃப்ளவருக்கு கண்டினியூ பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து அதே போல் இதே சேம் மெத்தட் தான் அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, என்கிட்ட வந்து ஆரி மெட்டீரியல்ஸ் அண்டு ப்ரூச்சஸ் மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் வந்து 1000 ருப்பீஸ்லேருந்தே ப்ரூச்சஸ்க்கும் ஆரி மெட்டீரியல்ஸ்க்கும் இருக்குது. ப்ரூச்சஸ்க்கு வந்து 55 ஐட்டம்ஸ் வந்து ஜஸ்ட் 1000 ருப்பீஸ்க்கு வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நான் ஸ்டெம்ப் வந்து அதேபிள் பண்ணிட்டேன். இந்த ஸ்டெம்புக்கு நான் கொடுக்குற ஸ்டிச்சஸ் வந்தீங்களா, மேலே குத்தி கீழே கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து கவுச் ஸ்டிச்சிங்னு பேர். ஓகே, அதோட நேம் வந்து கவுச் ஸ்டிச்சிங். ஓகேங்களா? அது கொடுத்துக்குறோம். இந்த ஸ்டிச்சோட பேர் வந்து கவுச் ஸ்டிச்சிங். ஓகே, இந்த ஸ்டெம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதே போல் இந்த ஸ்டெம்மும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா, அந்த ஃப்ளவரை சுற்றிலும் ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்து அதில் வந்து ஒரு 2mm பீடம் வச்சு நான் வந்து அதை வந்து 2mm பீடை மேலே தள்ளிட்டு அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ்க்கு மட்டும் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அப்படி நான் இந்த ஸ்டெம்லேருந்து 3 ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இன்னும் ஒன்று கூட கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதிலேருந்து அந்த ஸ்டெம்லேருந்து அந்த பக்கம் அப்படி 6 வரும். இந்த சுற்றிலும் இந்த ஃப்ளவரை சுற்றிலும் இந்த பஞ்ச் சுற்றிலும் ஒரு 6 ஃப்ளவர் சீக்வன்ஸ் தான் கொடுத்துக்கிறேன். ஓகே, பார்த்திங்களா? அதிலேருந்து ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்து 3 அதை சுற்றி கொடுத்துருங்க. மேலே வந்து வேண்டாம், மொத்தம் 6 போதும். மேலே வந்துட்டு நம்ம லீவ்ஸ்க்கு வைக்கணும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ப்ளவுஸ்லேயுமே வந்து நீங்கள் இப்படி ப்ளவுஸில் பண்ணாட்டியும் அந்த ஒரு பஞ்ச் அப்படி வச்சுட்டு ஒரு கோடி டிசைன் வரைஞ்சி அதை அப்படியே நெக்குக்கு வந்து டிசைன் பண்ணிட்டு வரலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக எலிகண்டாக இருக்கும். இந்த ப்ரூச் வந்து நமக்கு வந்து அவ்வளோ பெய்டும் ஆகாது. நம்ம ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணும்போது வாட்டர் பட்டால் கூட அவ்வளோ பெய்ட் ஆகாது. ஓகே, இனி நெக்ஸ்ட்டு வந்து அந்த பக்கம் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இதே சேம் மெத்தேடு தான் அங்கேயும். அந்த ஸ்டெம்புக்கு இந்த பக்கம் 3 ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுத்துருங்க. அதே போல் அந்த ஸ்டெம்புக்கு நெக்ஸ்ட் சைடு வந்துட்டு ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே கொடுத்துட்டோம். இனி நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, லீவ்ஸ்க்கு வந்து நான் சீக்வன்ஸாக லீவ் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு லீவ்ஸ்க்கு வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று, அதேபோல் இந்த இதுக்கும் அந்த ஃப்ளவருக்கும் மேலே கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் பண்ணுறது மாதிரியே பண்ணுங்கள். உங்கள்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற ஓன் மெட்டீரியல்ஸ் வச்சு நீங்கள் வந்து நல்லா க்ரியேட்டிவிட்டியாக பண்ணலாம். ஓகே, இதுலேயும் ஒரு வந்து லீவ்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். பார்க்குறதுக்கே அழகான ஒரு ப்ரூச் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி சென்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இதை கொடுத்துட்டோமா, அதோட இந்த ஃப்ளவரோட மேலேயும் கொடுத்துக்கணும். மேலேயும் ஒரு 2 லீவ்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கொடுத்துக்கிறோம். ஓகே, கொடுத்தாச்சு. ஓகே, இதுலேயும் லீவ்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து பார்க்கலாம் வாங்க.
ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்துட்டு ஃப்ளவர் யூஸிங் லோரியல் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்குள்ள கிளாஸு. அதுக்கு வந்துட்டு நான் இப்போ லோரியல்ஸ் நிறைய எடுத்துக்கிறேன். நீங்கள் இதில் வந்துட்டு இந்த சென்டரில் இருக்குல்ல, அந்த சென்டரில் ஒரு ரோஸ் ஃப்ளவர் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஸ்டோன், அந்த கிளிப் ஸ்டோன் வந்து ரவுண்ட் அது வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி நான் பண்ணுறது போல் இதே போல் கலர்ஸ் லோரியல்ஸ் எடுத்துகிட்டு ஒரு 5, 6 அந்த மாதிரி எடுத்துகிட்டு கீழே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னும் ஒன் டைம் கூட எடுத்து அதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த ரவுண்டு அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, கொடுத்துட்டு ஓகே. இனி இதை சுற்றில என்ன பண்ணுறேன்னா ஒயிட் கலர் லோரியல்ஸ் வந்து இந்த பிங்கை சுற்றி கொடுத்துக்கோங்க. அதை மொத்தமும் சுற்றிலும் ரவுண்டாக 3 லோரியல்ஸ் வச்சு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, வெரி ஈஸி. இந்த 3 ப்ரோஜஸ்மி வந்து வெரி ஈஸி, சிம்பிள் தான். ஆனால் லோரியல்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் வாங்குறதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டோரில் வாங்குறதுக்கு 1 கிராமே 5 ருபீஸ் கிட்ட ஆகும். இது வந்து நம்ம பேர்ல் பீட் இருந்துச்சு நமக்கு மேக் பண்ணலாம். ஸோ அந்த கம்பி மட்டும்தான் வேணும் மேக் பண்ணுறதுக்கு. அது வெரி சிம்பிள் தான். இது ஒரு பிஸ்னஸாக கூட எடுத்து நம்ம வந்துட்டு பண்ணலாம், லோரியல்ஸ் மேக் பண்ணி. ஓகே, பார்த்திங்களா, நான் இப்போ வந்து அதை ரவுண்டாக 3 லோரியல்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். ஓகே, ஸ்டிச் பண்ணியாச்சு. அந்த லோரியல்ஸ் வந்து பண்ணும்போது அது வந்து நல்லா சிக்காகும். ஸோ அப்படி சிக் ஆகாதபடிக்கு அதை லோரியில் வந்து நீங்கள் மெதுவாக அப்படி பிடிச்சிட்டு நீடில் இறக்குனீங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு சிக்காகாமல் நல்லா அழகாட்டு அந்த லோரியல் வந்து செட் ஆகிக்கணும். ஓகேங்களா, அதாவது ஒன்றில் மாட்டினாலே போதும், நூல் வந்து சிக்கு பிடிக்கிறோம். ஓகே, அப்படியே ரவுண்டாக நான் ஆல்மோஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் முதல்ல சொன்னல ஒரு ஃப்ளவர் வந்துட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு, அதில் இந்த நடுவில் இது வைக்கிறதுக்கு இந்த ஃப்ளவரும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இப்போ ஒரு கோடி டிசைன் வரைஞ்சி அதில் ஸ்டெம்புக்கு வந்துட்டு டியூபீட் எடுத்துக்கிறேன். டியூபீட் எடுத்து அது வந்து மேட்ச் ஆகல மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் கட் பீட் எடுத்து கொடுத்துக்கிறேன். ஒரு கிரீன் கலர் கட் பீட் கொடுத்து அதே போல் அந்த கவுச் ஸ்டிச்சிங் வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ஸ்டிச்சிங்க பேர் வந்துட்டு கவுச் ஸ்டிச்சிங். ஓகே, கொடுத்துட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு லீவ்ஸ்க்கு வந்துட்டு ஐ சீக்வன்ஸ் ஆர் லீவ் சீக்வன்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணி இந்த ஒர்க்கையும் வந்துட்டு நான் என்ன பண்ணிடுறேன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் லாஸ்ட்டில் வந்து எப்போவுமே எந்த ஸ்டிச் பண்ணாலும் சரி தான், நான் நாட் போடுவேன்னு நினைக்காதீங்க. நான் நாட் போடுவேன், வீடியோவுக்கு காமிக்க மாட்டேன். நீங்கள் வந்துட்டு கம்பல்சரி எல்லா ப்ரூச்சஸ் ஸ்டிச்சுக்குமே நாட் போடணும். ஓகேங்களா, லாஸ்ட் எண்டில் நாட் போட்டு தான் முடிக்கணும். ஓகே, ஸ்டிச்சஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.